இன்றைக்கி ஈவினிங் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லி நானுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி ஈவினிங் vlog எடுக்க ஆரம்பிச்சதுல நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு நானும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் எப்போதும் போல தான் டீ போட போயாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டீலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிலாம் தட்டி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் இன்றைக்கி இஞ்சிலாம் தட்டி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். இஞ்சி நம்ம போடும்போது அந்த தோலோட போடக்கூடாது. ஏன்னா அந்த இஞ்சியில் எவ்வளோக்கு நல்ல சத்துக்கள் இருக்கோ அதை விட அதிகமான அதோட தோலில் வந்து கெட்ட சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போயான்னு சொல்லி எனக்கு தெரிலங்க, ஆனால் நானும் இப்படி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுலேருந்து அந்த தோல் வந்து போடக்கூடாது டீ வைக்கும்போது, அதனால் தோல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வழக்கம் போல் வாக்கிங் போயிட்டேங்க. ஸோ வாக்கிங் போயிட்டு நான் சமைக்க வந்ததே 9 மணிக்கு தான். 9 மணிக்கு சமைச்சு நாங்கள் எப்போ சாப்பிட்டு தூங்குறதுன்னு சொல்லி எனக்கும் தெரில. சரி சாம்பார் நைட்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்பார் நானும் வச்சுட்டு இருக்கும்போது கேஸ் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு தெரில. பக்கத்துலலாம் கேட்டு பார்த்தா அவங்க வீட்டில் எம்டி தான் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அடுப்பில் சமைப்பாங்கள்ல, ஸோ அந்த அடுப்பு வந்து பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் சமைச்சாலும் அதில் சமைக்க முடியல, மாவெல்லாம் வந்துட்டு அதுக்குன்னு தனி பாத்திரம் இருக்காமே. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலே போய் தோசை சுட்டு சாப்பிட்டு நாங்களும் தூங்கிட்டோம். See you next day guys, bye.